அவர் மனசுல எனக்கு ஒரு தனி இடம் இருந்துச்சு, ஒரு தனி இடம். அப்படியாப்பட்டவரை நான் ஷூட்டிங்ல எப்படி இருப்போம் சொன்னாங்கல்ல யாரும், செல்வமணி சார் பேசும்போது, அவர் டைரக்டர் நடிகர் சார், டைரக்டர் நடிகர், அதே நேரத்தில் ப்ரொடியூசர். லாபம் அவர் ப்ரொடியூசர் தான் லாபம் ஆகும். ரெண்டு பேரையும் மைண்ட்ல வச்சுக்கிறார். அவர் படங்களுக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜர் தேவையில்லை, அவர் தான் கரெக்டா வருவாரு, அவரே கமாண்ட் பண்ணுவாரு, அவரே மற்றவங்களை வேலை வாங்குவாரு. ஒரு நாள் ஏதோ ஒரு படம் என்னுடைய ஷூட்டிங் ஃபைட் சீன்ல நான் சிச்சுவேஷன் சொல்லிட்டு அது நைட் எஃபெக்ட்ல நான் இருக்க மாட்டேன். நைட் ஷூட்டிங் ஃபைட்லயே இருக்க மாட்டேன். ஃபைட் மாஸ்டர்கிட்ட சிச்சுவேஷன் சொல்லிட்டு, விஜய் நீ பார்த்துக்கணும் அப்படின்னா, ஃபைட்டு அவருக்கு தான் தெரியுமே, அவர் பார்த்துக்குருவாரு. நான் ரெண்டு நாள் தான், 2 கால் ஷீட். நீங்க ஃபைட்டு பிடிக்கணும். 2வது நாள் சாயந்தரம் 6 மணிக்கு வருவேன், அந்த எண்டு சீனை நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த 2வது சீனு எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த ஃபைட்டு முடியும் போது காலையில 6 மணிக்கு ஃபைட்டு முடிக்கிறாங்க. ஏன்னா 2 நாள்ல முடிக்கணும்னு சொல்லிட்டு 2வது நாள் கொஞ்சம் ஜாஸ்தியாகுது, சாருக்கு தெரியாம நைட் ஃபுல்லா போகலாம் அப்படின்றாங்க. ஆனா எனக்கு போன் வந்துகிட்டு இருக்கு, நைட் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஓகே சரி, 6 மணிக்கு போயிட்டார்ல, திருப்பி 9 மணிக்கு போய் தூங்குறதுலாம் கிடையாது, போறாரு, குளிக்கிறாரு, திருப்பி வந்துட்டார் ஷூட்டிங். அந்த அளவுக்கு ஒரு ஒழுங்கு, டிசிப்ளின், பக்தி, மரியாதை எல்லாம் ஒன்று சேர்ந்த ஒரு மனிதன். அதாவது எல்லாரும் நம்ம பிறக்கிறோம், படிக்கிறோம், வேலைக்கு போறோம், கல்யாணம் பண்ணிக்கிறோம், குழந்தை குட்டி, ஒரு நாளைக்கு போயிடும், அவ்வளவுதான். இருந்தா யாரு இப்படி ஒருத்தர் இருந்தாலும் கூட தெரியாது. ஆனால் விஜயகாந்த் மறைந்த பிறகு இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா, அந்த அடையாளத்தை விட்டுட்டு போறதுதான் மனிதன். ஒரு அடையாளத்தை விட்டு போகணும். நம்ம இந்த பூமிக்கு வந்ததுக்கு ஒரு அடையாளத்தை விட்டு போகணும். அந்த அடையாளத்தோடு இன்று அவர் குடும்பம் இருக்கிறது. என்னுடைய செல்வமணி சார், உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் திரும்ப உங்களை படம் பண்ண வைக்கும். இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு திரும்ப உங்களை தேடி ப்ரொடியூசர்ஸ். நன்றி சார், வணக்கம். நான் சீக்கிரம் போறேன். பெப்சி செயலாளர் திரு சுவாமிநாதன் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். பெப்சி பொருளாளர் திரு செந்தில்குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். நடிகர் திரு வீரவரசு அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம்.